அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்களா மீடியாவில் பை சான்ஸ் இப்போ சம் மீடியான்னு கூட சொல்லக்கூடாது, சம் மீடியாஸ் அது கிடச்சிச்சு இது கிடச்சிச்சுன்றத தகவலாக வெளியே சொல்றது சரியா இருக்குமோன்றது தெரியல. அது எப்படி சொல்றது, என்ன நடந்துச்சோ நடந்ததை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இப்போ என்ன நடந்துச்சு இன்னைக்கு இல்லை, நடந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் அன்னைக்கு நீங்க கேட்கும் போது நான் இல்லை, என் சார்ந்த ஆட்கள் இல்லை, அதனால நீங்க சொல்றதுல கூட நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு பதில் வராம இருக்கலாம். இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுல கூட ஒரு கரெக்டா இருந்திருக்கும். நீங்க பாட்டுக்கு என்ன சொல்றது, எதோ வந்து சொல்றீங்க, என்ன இருக்குன்றதே இங்க தெரியாம பேசிட்டு எனக்கும் கஷ்டமா இருக்கு, எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கு, எனக்கும் ஃபேமிலி இருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. திரும்பி அரசியல் நோக்கத்தோட திரும்பி உள்ள வந்து என்ன செக் பண்ண என்ன பண்ணாலும் என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதை தான் வச்சிருக்க போறேன். எதையும் மாற்றவும் போறதில்ல, மறைக்கவும் போறதில்ல. அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கடினமாகவும் இருக்கு. எனக்கும் ஃபேமிலி இருக்கு, நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போறாங்க, முந்தா நேற்று ஸ்கூலுக்கு போறாங்க, நான் தான் கீழே இறங்கி வந்தேன். அதுக்குள்ள வீட்டுல இருந்து இந்த பறிமுதல் பண்ணிட்டு போனேன். என் வீட்டு காரு உங்களுக்கே தெரியும், அது என் வீட்டு காரு. என் பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போறதுல உங்களுக்கு என்ன கியூரியாசிட்டி இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலா பசங்களை போய் கூட்டு வரது தான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நானே கீழே நின்று சொல்றேன், முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தகவல்ன்றது சொல்றேன், நானே சொல்லிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தகவலாவே வந்து என்ன சொல்றது, ஒன்னு 100 ஆக்கி 100 1000 ஆக்கி என்ன பண்ண போறீங்க, இதுல என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு யாருக்கு என்ன ப்ராஃபிட் ஆக போறீங்க, என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதா எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த கடந்து வந்த எப்படி சொல்றது, இந்த டெல்லி வழக்கா இருக்கட்டும், டெல்லி வழக்கு கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. நான் வெளியே வந்தோடனே உங்களுக்கு லாஸ்ட் இயர் இதே ஏப்ரல் மாசம் வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே சொன்னேன், கோர்ட் ப்ரொசீஜர் ப்ராப்பரா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எக்ஸிகியூஷன் போயிட்டு இருக்கு, லீகல் டீம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நானும் எப்படி சொல்றது, எந்த ஒரு ஏரிங்கோ எல்லா விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப கரெக்டாகவும் கவனமாகவும் தான் இருக்கணும். நீங்க அப்படியே திரும்பி என்ன சொல்றது, கியூரியாசிட்டிக்கு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண வேணான்றது என்னுடைய கருத்தா இருக்கு. வேற என்ன சொல்றது, டெல்லி போதைப் பொருள் வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சரிங்களா? அவங்களால கடந்த 2 வருஷமா இந்த வழக்கை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கு போறோம், ஏரிங்கே வர மாட்டாங்க. ப்ரொசீஜரா சில விஷயங்கள் நடக்கிறதுலேயே டிலே ஆகுது. கோர்ட் ப்ரொசீஜர்ன்றது கொஞ்சம் டிலே ஆகும், பை சான்ஸ் இங்கேக்கும் அங்கேக்குன்ற மாதிரி. அதனால ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. லீகலா அது என்னைக்கு ஒரு தீர்ப்பு வருதோ, என்னைக்கு அது என்னை பத்தி வர தகவல் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த 2000 கோடிக்கு பட்டம் வைக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. என்கிட்ட இருந்து ஒரே ஒரு கிராம் சொல்றேன், என் சார்ந்து என்னோட இடத்துல இருந்து எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க திரும்பி இந்த 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி 1000 கோடின்னு எதுக்கு இது பரவுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு என்னை வச்சு யாரையாவது அடிக்கணும்னு முயற்சி பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த என் சார்ந்தவங்களை எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாத்துக்கும் கஷ்டமா பொலிட்டிக்கலா நான் இப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் கிடையாது, ஓகேங்களா? வெளியில இருந்து வந்துட்டேன், பொலிட்டிக்கல் பார்ட்டில எந்த பார்ட்டிலையும் கிடையாது. அதனால இப்போ பொலிட்டிக்கலா ஏதாவது ஃபண்டு கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நான் யாருக்கும் பாண்டிச்சேரியிலையும் சரி சென்னையிலையும் சரி நான் யாருக்குமே எதுவுமே கொடுக்கல. நான் யாரோடையும் எந்த பழக்க வழக்கத்துலையும் கிடையாது. நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு, என் ஆஃபீஸ் உண்டு, என் வேலைகள் உண்டு, என் சார்ந்த குடும்ப சார்ந்தமும் வக்கீல் சார்ந்த கோர்ட் வேலைகளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? அதனால இதோட நிப்பாட்டிக்கிங்க. திரும்பி எலெக்ஷன், இப்போ எலெக்ஷன் வந்தோன்னா இப்போ ரைடு வருவீங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்ல முடியாது, பேரோல் பட்டுவாடா. இன்கம் டேக்ஸுக்கு ஆல்ரெடி நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லியிருக்கோம். திரும்பி இன்னைக்கு வந்து இருக்குன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை, வந்தாங்க 3 நாள் நடந்துச்சு, பதில் சொல்லிட்டேன். திரும்பி கேட்டாலும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நான் சந்திச்ச டிபார்ட்மெண்ட்லயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் சந்திச்சிருக்கேன், ஃபாலோ பண்ணிருக்கேன். கரெக்டாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிட்ட ஒரே டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன், சரிங்களா? கடந்த 3 நாளாக எனக்கு நடந்த நிகழ்வு நான் ஒரு 10-14 டிபார்ட்மெண்ட் எனக்கு என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவேன். இந்த 14 டிபார்ட்மெண்ட்ல எப்படி சொல்றது, இதான் அந்த கேஸ்னா இப்படிதான் ஃபாலோ பண்ணு, இப்படிதான்றது ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணுது. மற்ற எல்லாமே வந்து நான் அவங்களுக்கு தேவைக்கு ஒன்று செய்யறாங்க. எதுக்கு என்சிபி சர்ச் வந்தாங்கன்றது தெரியல. இப்போ சில விஷயங்கள் ஓகே வந்ததும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு போயிட்டு கிளியாரிட்டி கொடுத்துட்டாங்க. தேர்தல் பட்டுவாடாக வந்தாங்க, அவங்களும் கிளாரிட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க, சரிங்களா? அதனால என்கிட்ட இருந்து எதுவுமே இல்லை. என் வீட்டில் எதுவும் எப்படி சொல்றது, எந்த சீசரோ 40,000 ரூபா காசு இருந்துச்சு என் வீட்டில், ஓகேங்களா? அது என் வீட்டு பணம், சொந்த பணம், ஃபேமிலிக்குன்னு செலவு பண்ணுற பணம், அதை செலவுக்கு யூஸ் பண்ணுற பணம். மற்ற எந்தமே என் வீட்டில் எதுவுமே இல்லை, மற்ற ஜீரோ, அப்படிதான் சொல்ல முடியும் என் சார்ந்த எந்த இடத்துலையுமே, சரிங்களா? அதனால தயவுசெய்து இதை பதிவு பண்ணிக்கோங்க. இதான் நடந்த நிகழ்வு. இதுக்கு பதிவுக்கும் உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுக்குறேன். தவறான நியூஸை உங்களுக்கு எலெக்ஷன் இந்த 20 நாள் மட்டும்தான் என்னை வச்சு யூஸ் பண்ற மாதிரி எப்படி சொல்றது, எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து விட்டுருங்க. ஆல்ரெடி நிறைய பாதிக்கப்பட்டிருங்க. என் இடத்துல இருந்து யோசிங்க. உங்க சில பல தேவைகளுக்கு என்னை பயன்படுத்தாதீங்க. நான் தான் ஒதுங்கி வந்துட்டேன், எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே ரொம்ப எனக்கும் ஃபேமிலி இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
அந்த 2000 கோடி 1000 கோடி 1,00,000 ரூபாய்க்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு கிராமுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்றதுல தான் இங்கே கேஸ் போயிட்டு இருக்கு. லீகலாக கோர்ட்டில் ஃபாலோ பண்ணுறோம், அந்த ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொன்னால் கோர்ட் ப்ரொசீஜர் தப்பாக போயிடும். அதனால கோர்ட்டில் ஃபாலோ பண்ணி ஒரு லீகலாக இதே மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் வைப்பேன் நடக்கும் போது அந்த நிகழ்வுக்கு. சரிங்களா? மற்ற எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வேற ஏதாவது இவ்வளோதான் என் சிறப்பு கிளாரிட்டி. இல்லை இல்லை, ஒருத்தராக கேளுங்க, உங்க வேகத்துக்கு எனக்கு வர முடியாது சார். சரி, அதன் காரணமாக நீங்கள் புரிவிக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுதானே சார் உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? எக்ஸ்டிஎம்கே ஃபங்க்ஷனா அந்த கட்சியில 5 கோடி பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் வந்து அந்த என்ன தத்தி எடுக்கல. ஓகேங்களா? நானும் ஒரு பொறுப்புல தான் இருந்தேன். ஓகேங்களா? அவங்க அதை வந்து சொன்னாங்க, விலகிட்டாங்க, விலகப்பட்டேன், இந்த சூழல்லாம் இருக்கும். அதனால அதுக்கு நடுவில் அவங்க அங்கே என்னென்ன நடந்துச்சு என்ன சொல்றது, அவங்க என்ன வச்சு ஃபர்ஸ்ட் என்னையே கனெக்ட் பண்ணி இந்த கேஸ்ல ஒன்றும் கிடையாது. நீங்க அது புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. நீங்க மேலோட்டமா இருக்கிறது தகவலா வெளியே போய் சொல்றதுனால எதுவும் நடக்க போகுது இல்லை. ஓகேங்களா? கேஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு சார்ஜ் ஷீட் வாங்கி இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணுறதுக்கு சார்ஜ் ஷீட் வாங்கி செலவு பண்ணி பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு சொல்லி. இல்லை இல்லை, அதனால பெயில் பாண்ட் இருக்கு, நான் அதை ஆல்ரெடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். நீங்க அதை அப்பா ஒரு கோர்ட்டோடையா எப்படி சொல்றது, இங்க கோர்ட் தானே சொல்லணும். இல்லை இந்த கேஸை பத்தி வேற யாராவது சொன்னா நம்புவீங்களா? நான் சம்பந்தப்பட்ட நான் சொல்லணும், இல்லைன்னா கோர்ட் சொல்லணும். மற்ற யார் சொல்றதும் நீங்க இங்க வேலை இல்லை. பை சான்ஸ் எனி டிபார்ட்மெண்ட் எனி அதர் பர்சன் இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் இருக்காங்க சம்மந்தப்பட்டவன், யார் சொல்றதுலையும் இங்கே வேலை இல்லை. சம்மந்தப்பட்டவன் நான் என்ன சம்மந்தப்பட்டு சொல்றாங்க, நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னா பள்ளியான்றது யார் முடிவு பண்றது? நீதிமன்றம் தான் முடியும். இட்ஸ் பவர்ஃபுல். ஓகேங்களா? அதனால நீதிமன்றம் முடிவு பண்ணி சொல்லும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவேன். திமுகவில் இருந்தேனா இல்லையானா இருந்தேன், உண்மைதான், விளக்கப்பட்டேன். அவங்களுக்கு எனக்கும் நான் எப்படி சொல்றது, ஒரு கட்சியில எல்லாருமே ரெகுலரா என்னவா இருப்பாங்களோ அந்த பொறுப்புல இருந்தேன். நான் ஒண்ணு என்னமோ எப்படி சொல்றது, மத்திய அமைச்சராக நிதி அமைச்சரா மாவட்ட துணை அமைப்பாளர்ன்றது ஒரு ஆட்டோக்காரன் தான் அந்த பொறுப்புல. அப்படி வச்சுக்கோங்க. சின்ன உழைச்சா பொறுப்பு கொடுப்பாங்க, கரெக்டா நடந்தா எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் என்னமோ எப்படி சொல்றது, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி என்ன ஃபோக்கஸ் பண்றீங்க. எனக்கு அவ்வளோலாம் நீட் இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அரசியல் நான் அன்னைக்கு லாஸ்ட் வெளியே வரும்போது சொல்லுவோம், அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை இல்லாம இது எதுக்கு அடிக்கடி நடக்குது. நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது இந்த கட்சியா அந்த கட்சியானா, நான் ஒரு கட்சியில இருந்தேன், ஒத்துக்கிறேன். கட்சியில இருந்து விளக்கப்பட்டேன். அவங்களுக்கும் எனக்கு இப்ப சம்மந்தம் இல்லை. நீங்க ஏன் என்னையும் அவங்களையும் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க? இதுப்பையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க, முதல்லையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கனெக்ட் பண்றதே தப்புன்ற நான் என்ன இந்த கேஸ்ல உள்ள கொண்டு வந்தது என்ன இருக்குன்றதான் கேட்கிறேன் நான். அதுக்கு நீதிமன்றம் சொல்லாம நீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு தவறான தகவலா எதுவும் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. அது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்களா? சரி, இல்லைங்க, லாஸ்ட் 2 டேஸா நான் யார்கிட்டயும் எந்த கம்யூனிகேஷன்லையும் கிடையாது. ஏன்னா ஒரு சர்ச் வராங்கன்னா இப்படி 2 நாள் கடைசி 2 நாளா நான் யாரோடையும் எந்த பேசவும் இல்லை, ஃபாலோ பண்ணவும் இல்லை. ஏன்னா ஒரு சர்ச் வந்தா என்ன பண்ணுவாங்கன்றது ஜென்ரல். ஓகேங்களா? வாங்கினாங்க, ஃபோன்லாம் வாங்கி வச்சாங்க, பேசினாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் காலையிலேயே என்னுடைய எப்படி சொல்றது, எங்க அம்மாவுக்கு இல்லை, எங்க மாமியாருக்கே ஒன்றும் இல்லை, பதட்டப்படாதீங்க, ஏன் சொந்த நண்பர்கள் பந்தக்காரன் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே காலையில தான் பதில் சொல்லுவேன். சரிங்களா? அதனால அவர் என்கிட்ட பேசலை. ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்க நீங்க எதுக்கு என்ன வச்சு அவரை சம்மந்தப்படுத்துறீங்க? அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏதோ கூட பழகின பாவத்துக்கு மேல அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். ஒரு இஸ்லாமியரா இருக்குன்றதுனாலயோ இல்ல அவர் ஒரு கருத்து சொல்றாரோ இல்ல அப்படி இருக்கும். அது எப்படி சொல்றது, நீங்க நிறைய ட்ரை பண்றாங்க, ஆனா ஏதாவது இருந்தாதான் ட்ரை பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு எத்திக்ஸே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில சொல்றேன், அவருக்கு இருக்கு இந்த வழக்கு இல்லை. என் சார்ந்து ஃபர்ஸ்ட் எனக்கே சம்பந்தம் இல்லை. நான் சொல்றது நல்லா டெல்லியில உள்ள போதைப் பொருள் வழக்குக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதை நான் வந்து கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கும் போது நான் மேலோட்டமா தான் சொல்ல முடியும். ரொம்ப இன்டெப்தா சொன்னா தப்பா போயிடும். சரி, ஓகே, சரி. டெல்லியில இருந்த கேஸா? அதுதாங்க அரசியல் பணிவாக்கம் பழக்கம். ஏங்க இப்ப நான் ஒரு பிரச்சனை இப்ப கேக்குறீங்களா? அப்பதான் பதவியில இருந்தேனே, அதான காரணமே.
அது இப்போ நீங்க வந்து சாதாரணமா ஆட்டோ டிரைவர் வேலை செஞ்சா கூட அந்த பதவிக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் தான், ரைட்டா? நான் அவங்களுக்கு பொறுப்புன்றதே கணக்கு இல்லை, ரைட்டா? நல்லா தெரியுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என் பர்ஸ் எடுத்துட்டு போனேன் இந்த இன்வெஸ்டிகேஷன், நான் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். பர்ஸ்ல இருந்த ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி, சரிங்களா, அந்த கட்சிக்காரன் அவரை ஒரு எப்படி சொல்றது, அவரு எப்படி சொல்றது, ஒரு இஃப்தார் ஃபங்க்ஷன்ல சந்திச்சேன். அவர் ஏங்க ஏதாவதுன்னா சரி ஒரு முகப்பத்தா ஏதாவதுன்னா கூப்பிடுங்கட்டா. அந்த விசிட்டிங் கார்டுக்கு எனக்கும் என்னமோ அவருக்கு நானும் வந்து எப்படி சொல்றது, ஒரு 10 வருஷம் நண்பர்கள் மாதிரி கொண்டு வந்து அந்த விசிட்டிங் கார்டை ஃபோக்கஸ் பண்றது. என் கட்சி பொறுப்புல இருக்க கார்டு இருக்குல்ல, அவங்களுக்கு பிரச்சனை வந்து என்னுடைய அடையாள அட்டை, இப்போ ஆதார் கார்டு மாதிரி கட்சி அடையாள கார்டு கட்சி பொறுப்பு, அதை வச்சு அந்த கட்சியை அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அது தவறு. என்ன டிமாண்ட் பண்றதே தவறுன்னு நான் சொல்ல வரேன். நான் தனிப்பட்ட நான் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி எப்படி சொல்றது, திமுகனா எனக்கு புரியல. திமுகலேருந்து என்னை தள்ளி வச்சுட்டாங்க, ஓகேங்களா? நான் இப்போ தள்ளி இருக்கேன். திரும்பி என்னை இதுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க. இந்த போதைப் பொருள் வளர்ப்பு கொடுக்க எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்? சரி ஏங்க, எந்த கட்சி மத்திய அரசு வந்து எல்லாமே அவங்க எந்த கட்சின்னா என்னங்க நீங்க வந்து கேட்குற கேள்வி இருக்குன்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கே ரொம்ப இந்த பாருங்க, யாராதானா இருக்கட்டும், ஓகேங்களா? எனக்கு எந்த கட்சியும் இல்லை. இந்த கட்சி அந்த கட்சி நான் மென்ஷன் பண்ணி கூட எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி வேணும், அதுக்கு நான் ஆள் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பேசக்கூட சரியா உடனே வராது, ஓகேங்களா? இந்த கட்சி அந்த கட்சி என்னை பொறுத்து எனக்கு இருக்கிற எல்லா வழக்குமே மத்திய அரசு சம்பந்தப்பட்டதுதான், எதுவுமே மாநில அரசு சம்பந்தப்பட்டது கிடையாது, ஓகேங்களா? இதுக்கு வழக்கு புரியுதா உங்களுக்கு? எனக்கு இருக்கிற எல்லா வழக்குமே மத்திய அரசு, இன்கம் டேக்ஸ், இடி, கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி, எப்படி சரி நிறைய இருக்கு. ஒரு 14 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க அதுல தெரிஞ்சது உங்களுக்கு 2 டிபார்ட்மெண்ட் தான். இது இல்லாம ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்திருக்கேன். இப்ப இன்னைக்கு இங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்ததுனால இன்கம் டேக்ஸ் தெரியுது. 6 மாசம் ஆச்சு இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு என் வீட்டுல ஆல்ரெடி வந்து எப்படி சொல்ற ரைட் ஆகல, இன்வெஸ்டிகேஷனை நான் ஃபாலோ பண்ணி. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு எலெக்ஷன் டைம் போனா எப்படி சொல்றது, ஒரு பூம் தேவை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? திரும்பி ஒரே விஷயத்தை கேட்காது. சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ற அளவுக்கு அவர்லாம் எனக்கு ஒரு ஆளை கன்சிடரே கிடையாது. காரணம் நல்லா தெரிஞ்சுங்க, அவரே போதைப் பொருள் வழக்குல என் பக்கத்து செல்ல தான் வந்து படுத்து கிடந்தாரு. பேசுற அளவுக்கு தகுதியானவர் கிடையாது, ஓகேவா? என்ன அது விமர்சனம்? ஏன் யூடியூப் சேனல் வச்சிருக்காருன்றதுனால விமர்சனம் பண்ற அவரையும் என் மேலேயாவது ஒரு 4 வழக்கு இருக்குன்னா அவர் மேல 40 வழக்கு போட்டிருக்காங்க. 40 வழக்கு நான் 10 நாள் போட்டுக்கு போனா அவர் 22 நாள் போட்டுக்கு போகணும், ஓகேங்களா? பேசுறதுக்கு தகுதி வேணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பத்தி யார் பேசுவோம், என்ன வேலை தேவை இருக்கு, எல்லாருக்குமே தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருனாலும் எல்லாம் பேச முடியும்ன்றதுனால பேசுறதுக்குன்னு ஒரு அவர் மேல என்ன வழக்கு போட்டிருக்காங்க? நிறைய வழக்கு இருக்கு. கஞ்சா வழக்கு இருக்குல்ல அவர் மேல. அவர் ஒன்றும் யோக்கியம் இது கிடையாதுல்ல. அதனால அதை ஃபர்ஸ்ட் அவர் கிளாரிட்டி கொடுக்கணும். நீங்க நானாவது இவ்வளவு பேசுறேன், அதான் சொல்றேன், 2 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுனால, அதனால நான் 100 பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்கலாம் என்னை வந்து ஒன்றும் ஒரு கர்மமும் கிடையாது. எனக்கும் அவருக்கும் பர்சனல் புத்தி ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏங்க என் குடோன்றது இப்பதான் இதெல்லாம் வந்து இந்த வழக்கு அதுதாங்க சொன்னதுதாங்க. அதுதான் சார், குடோனே ஃபர்ஸ்ட் எந்தா இல்லையான்னு கோர்ட்ல இருக்க டாக்குமெண்ட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கங்க சார். நானா இப்ப சொன்னேன்னு வச்சுங்களேன், கோர்ட்ல இருக்க ஒரு ப்ரொசீஜர் எப்படி சார் நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க? பண்ணக்கூடாது சார். ஆஸ் பார் அந்த முதல் காரணமே 1 இயர் இல்லைங்க, 459 நாள் உள்ள இருந்தேன். ஒண்ணு நீங்க அதுவே கம்மியா சொல்றீங்க. ஒரு வழக்குல 129 நாள் இருந்தேன், ஒரு வழக்குல வந்து 219 நாள் இருந்தேன். மொத்தம் 419 நாள் உள்ள இருந்திருக்கேன், ஓகேங்களா? என்ன கடைசியில நாளைக்கு இந்த வழக்கு முடிய போகும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மானியம் இருந்தா தான் சொல்றேன், ஒன்றும் ஒன்றும் யூஸ் இல்லை. சண்டை போட்டு என்ன பண்ண போறோம்? கடைசியில என்ன பண்ணா, இன்னைக்கு என்னை வச்சு யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் தேவை இல்லைன்ற மாதிரி இந்த வழக்கு முடிஞ்சதும் முடிச்சிட்டாங்க. இந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப நீதிமன்றம் வந்து தவறான தீர்ப்பு வழங்கியிருக்கா உங்களுக்கு? புரியல. நீதிமன்றத்துக்குள்ளே போகாது. நீதிமன்றம் கொடுத்ததுனால தான் உங்க முன்னாடி வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? சொத்து தான் நான் உள்ள இருக்கும் போதே முடக்கிட்டாங்களா, அப்புறம் நான் வெளியே இருந்தேன். கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷத்துல இப்ப நீங்க என்னமோ
அதையே நீங்க தான் நியூஸ் போட்டிருக்கீங்க. எவ்வளவு முடக்கி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நான் உனக்கு சொல்லவா, எனக்கு என்ன சொத்து இருக்குன்னு என்னோட ஜாஸ்தியா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? இந்த கிளாரிட்டியே நீங்க கூட குழப்பமே ஆகணும். எனக்கு கார் எத்தனை இருக்கு, கூட போனவங்க எத்தனை பேரு, எனக்கு சம்பந்தப்பட்டது, எனக்கு உண்மையிலே எனக்கே சில விஷயங்கள் தெரியாது. என்னோட ஜாஸ்தியா உங்க எல்லாத்துக்குமே எப்படி சொல்ல, மக்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு இருக்கு எல்லாமே. நீங்க விக்கிபீடியாலையும் சாட் ஜிடிபிலையும் போட்டாலே அவங்களே சாட் ஜிடிபியில பார்த்து தான் எனக்கு என் கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறாங்க. தேவை அப்படின்னும் போது ஏதோ ஒன்று மறந்துட்டப்பா, இல்லப்பா ஃபோன் ஆகுது. அதனால என் சார்ந்த எல்லாமே இருக்கு. அது எப்படின்னா 90% வந்து இப்ப நெகட்டிவா போட்டு 10% பாசிட்டிவ் வரணும். அது காலம் வரும்போது பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்றது ஒரு கர்மமும் கிடையாது. பண்ணணுங்க, காலமும் சூழ்நிலையும் ஒத்துழைக்கலைங்க. சில விஷயங்கள் நான் ஒரு படம் வந்தோட ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மங்கை இல்லைங்க, இன்னும் சென்சார் கொடுத்துருக்கோங்க. சென்சார் பண்ணி வந்துருச்சு. டைம் வேணும் எல்லாத்துக்குமே. எனக்கு ஃபர்ஸ்ட் கோர்ட் ப்ரொசீஜர் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? வாரத்துல ஒரு 15 மாசத்துல ஒரு 15 நாள் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மிக விரைவில் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுறதுல இங்க ஒண்ணுமே இல்லை. எல்லா படமும் இல்லை, இன்னும் எடுத்து படம் ரிலீஸ் பண்ணுவோம். எங்களுக்கு அதெல்லாம் எந்த இங்கே பாருங்க, நான் இங்கதான் இருப்பேன். அன்னைக்கும் அவங்களுக்கு அந்த பதில் தான் சொன்னேன், இன்னைக்கு அந்த பதில் தான் சொன்னேன். நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். எல்லாமே சரியாகவும் சுமூகமாகவும் நீதிமன்றம் தீர்ப்பு வரும். வரும்போது பாருங்க. இந்த இன்கம் டாக்ஸ் ரிலேட்டடா அது ரிலேட்டடா கேளுங்க. திரும்பி கேஸுக்குள்ளேயே போய் உங்க கியூரியாசிட்டிக்கு நான் ஆளாக்காதீங்க சார். நான் ரொம்ப பாவம் சார், என்ன புரிஞ்சுக்கங்க. ஏன்னா ரிலீஸ் ஆகாது அது. ஏங்க அது அந்த சூழல் வரும்போது அது கரெக்டா இருந்தா அவர் பண்ண போறாருங்க. அந்த சூழல் வரணுங்க. இப்ப என்னால அவர் நிறைய பாதிக்கப்படுது. பேசிட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கணும். அவருக்கும் ஒரு இது இருக்கு, நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். அதனால நீங்க நினைக்கிறதே கிடையாதுங்க. இந்த வெளி உலகம் நினைக்கிறதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்லங்க, முடிஞ்சிச்சு. கிளீன் டீடைல் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஜீரோ. அது எப்படின்னா, எப்படி சொல்றது, என்கிட்ட இருந்து என் சார்ந்த எந்த இடத்துலயுமே எதுவுமே இல்லை. எந்த தேர்தல் பட்டுவாடாவும் நடக்கல. எனக்கும் எதால எப்படி சொல்றது, எனக்கு எப்படி சொல்றது, என் வீட்டுல எதுவும் இல்லை, என்னோட சார்ந்த இடத்துல எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே என் போன் மட்டும் வாங்கினாங்க, திரும்பி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே சார், அதெல்லாம் வந்தா கொடுத்தா போவோம் சார். அதெல்லாம் வந்து லீகல். ஓகேங்களா? சம்மன் வந்தா போறதுன்றது ப்ரொசீஜர். ஒரே ஒரு வாட்டி ஒரு சம்மன் கொடுத்துட்டு நான் அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த பூனைக்குட்டி கதை வரைக்கும் கொண்டு வந்தீங்க, பிரோஜனமே கிடையாது. பாவம், இப்ப அந்த பூனையும் செத்து போச்சு. என்ன பண்ண போறீங்க? சரிங்களா? என்ன சாவடிக்காதீங்க. அது உங்களுக்கு இப்ப அது வந்து பர்சனல், இது அது ஃபண்டமெண்டல். அது ஃபண்டமெண்டல். அதான் வேண்டாங்க. அது நான் இங்க இன்கம் டாக்ஸ் வரைக்கும் இந்த நடந்த நிகழ்வு. சரி ஏங்க, காலை முடிவு பண்ணுங்க. நான் முடிவு பண்ணது இல்லை. என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ண மாதிரி நடக்க மாட்டேங்குதுங்க. காலை முடிவு பண்ண மாதிரி இப்ப நான் ஓட பழகிட்டேன். தமிழ்நாட்டுல ட்ரக்ஸ் சினாரியோஸ் வரும்போதெல்லாம் திமுகவோட தொடர்புபடுத்தி பேசப்படுற பேர் உங்க பேரா. சரி, இன்னைக்கு வரைக்குமே தேர்தல் நிலை கூட அந்த பாக்குறீங்க. சரி, சம்பந்தமா நீங்க சொல்றது என்ன? ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க தேவைக்கு என்னை இந்த அடைமொழி வச்சு கூப்பிடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. 2000 கோடி எங்க என்ன நடந்துச்சு? 2000 கோடிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க 2000 கோடி 3000 கோடி 1000 கோடி ஃபர்ஸ்ட் அப்படிங்க ஏதாவது இருந்தா எனக்கே ஃபர்ஸ்ட் டிடியாவே வாங்கிறேன் நான். ஓகேங்களா? சும்மா போட்டுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எதையாவது ஒண்ணு சொல்லி அவங்க யாரையும் ஒரு 10 பேர் செய்யறதுனால மிச்சம் 90 பேர் செய்யறது சரியாவே செஞ்சாலும் தப்புன்ற மாதிரி ஆக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஆக்காதீங்க. புரிஞ்சா? புரிஞ்சிச்சு. வேற ஏதாவது இருந்தா எல்லாத்துக்குமே கிளாரிட்டி கொடுத்துட்டேன். திரும்பி மிக விரைவில் உங்களை கூப்பிடுவேன், கவலையே படாதீங்க. நான் இப்ப இதுக்கப்புறமும் நம்ம சந்திப்பு இருக்கும். சினிமா ரிலேட்டடா வருவேன், நிறைய விஷயங்கள் இருக்கும். எந்த எதுவுமே எண்ணமே இறைவன் அருளால எனக்கு எல்லாமே நல்லபடியா தான் இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளவுதான். ஓகேவா? தேங்க்யூ, நன்றி, வணக்கம், போயிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் இதையாவது உண்மையை போடுங்க. சரியா? ரைட்.